வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இப்போ இருக்கிற இடம் யமுனா படித்துறைன்னு சொல்லுவாங்க. மதுராவில் யமுனா நதி கரையில் புண்ணிய நதி யமுனா ஓடுது. அந்த நதிக்கரையில் எல்லோரும் குளிக்கிறாங்க. நானும் குளிச்சிட்டேன். நீங்கள் மதுரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே புண்ணிய நதியில் குளிங்க. மதுரா வந்திருக்கோம். மதுராவில் யமுனா நதி கரையில் இங்கே தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். புண்ணிய நதி யமுனா கோவிலை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம தேசத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகளை தான் ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட நம்ம ரெண்டாவது நதியான யமுனா நதியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நதி மிகப்பெரிய புண்ணியத்தை மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லா நதிக்கரையிலும் பிண்ட தர்ப்பணம், அதாவது பித்ருக்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணுவோம். நம்ம புண்ணிய நதியில் தலைமொழி குளிச்சுட்டு பிண்ட தர்ப்பணம் பண்ணுவோம். அதையே இங்கேயும் பண்ணுறாங்க. இந்த இடம் மதுரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரமும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரமும் இருக்குது. இங்கே நிறையா ஷேர் ஆட்டோக்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 10 அப்படி இல்லைன்னா 20 ரூபா தான் கேட்பாங்க. இந்த இடத்துக்கு விட்டுடுவாங்க. நம்ம முன்னோர்களுக்கு இங்கே பிண்ட தர்ப்பணம் கொடுக்கலாம். நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு நம்ம நதியில் இறங்கி குளிக்கலாம். மிகப்பெரிய புண்ணிய நதி இருக்கும்போது நம்ம அந்த ஹாஸ்டல்லையோ இல்லை ரூம்லேயோ நம்ம குளிச்சுட்டு போகக்கூடாது. நதியில் குளிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணுறது தான் புண்ணியம். இதுதான் துவாரகாதீஷ் டெம்பிள். அதாவது நம்ம நதிக்கரை எதிர்க்கே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் இந்த யமுனாவில் மிக சிறந்த கோவில். இந்த கோவிலுக்கு அப்புறம் மதுராவில் கண்ணன் பிறந்த ஜென்மபூமி. இது தாங்க துவாரகாதீஷ் டெம்பிள். இப்போ நம்ம பார்க்குறது கண்ணன் பிறந்த ஜென்மபூமி. அந்த கோவிலோட முன்வாசல் தான் பார்க்குறோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ இருக்கிற இடம் கோவர்தனகிரி. பகவான் வருணனோட மலையை கோவர்தன என்ற மலையை ஒரு விரலால் பிடித்து கோகுல மக்களை காப்பாற்றுவார். அதனால தான் இந்த கோவில் கோவர்தனகிரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இருக்கும் கோவர்தனகிரி. இந்த இடத்த நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்திரனோட ஆணவத்தை அடக்க பகவான் கோவர்தன மலையே தன்னுடைய சுண்டு வரலால் தூக்கி கோகுல மக்கள் அனைவரையும் அந்த கொடைக்கு கீழே நிறுத்தி அனைவரையும் ஒரு வாரம் வரைக்கும் காப்பாற்றுவாருன்றது நம்ம அந்த மகாபாரத கதையில் இருக்குது. அதுபோல் இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம மதுராவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வர பஸ்ஸே அங்கே நிறைய கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கும்பலாக ஒரு டாக்ஸி கூட புக் பண்ணிவிட்டு மதுரா, கோகுலம், பிருந்தாவனம் இப்படி எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 4000லேருந்து ஒரு 3000 இல்லை 5000 இப்படி ஒரு 10 பேருக்கு ஒரு சார்ஜ் வசூல் பண்ணுவாங்க. அது உங்கள் விருப்பம் போல். இப்போ நம்ம பார்க்குற இடம் கோவர்தனகிரி. இந்த கோவிலில் பாருங்கள், நிறையா ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். பகவான் பிறந்தது, அதுக்கப்புறம் வசுதேவர் அந்த யமுனை நதியை கடந்தது, அதுக்கப்புறம் தேவகி கிட்டேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு யசோதா கிட்ட வச்சது, அப்புறம் அவர் செய்த அந்த பால லீலைகள் எல்லாத்தையும் இங்கே அழகாக விளக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பகவானை வணங்கணும். ஏன்னா இங்கே போகாமல் நீங்கள் போனால் உங்கள் மதுரா யாத்திரையே முடிவு பெறாது. அந்த அளவுக்கு கோவர்தனகிரியை மலையை நம்ம பரிக்கிரமம் பண்ணால் தான் அடுத்தது நம்ம வேறு ஒரு பிருந்தாவனத்துக்கு போகணும். நம்ம இந்த கோவர்தனகிரி கோவிலுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ட பிறகு இந்த மலையை நம்ம ஒரு சுற்றி வரணும். அதை தான் பரிக்கிரமம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மலை ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 4 பேர் ஒரு ஷேர் ஆட்டோவில் சுற்றுறதுக்கு 300 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் எப்படியோ ரேட்டு பேசி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வரணும். அப்படி இல்லைன்னா விடிய காலையில் 4 மணிலேருந்து நடந்தே பரிக்கிரம்னு சுற்றுவாங்க நிறைய பேர். அவங்க கூட நீங்கள் நடந்து கூட சுற்றலாம். பெரிய ஏரியாவே இருக்கிறதுனால நம்ம நடந்து சுற்ற முடியாதுன்றதுனால நம்ம ஆட்டோவில் போகிறோம். இப்போ ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோகுல மக்கள் தேவேந்திரனுக்கு தான் வருடம் பூஜை போடுவாங்க. ஆனால் பகவான் தேவேந்திரனுக்கு எதுக்கு பூஜை? கோவர்தனகிரி அந்த மலை தான் நமக்கு தேவையானதை நீரை தருது, அன்னம் தருது, பசுக்களை வளர்க்க பில் தருது, இப்படி எல்லாமே தரும்போது நம்ம அதுக்கு தான் பூஜை போடணும். தேவேந்திரனுக்கு பூஜை போடக்கூடாதுன்னு சொன்னதுனால தேவேந்திரன் வருணதேவன் மூலயமா மழையை பொழிவார். அப்போ தேவேந்திரனோட கொட்டத்தை அடக்க தான் பகவான் இந்த கோவர்தனகிரியை தூக்குவார். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குற இடம் கண்ணனோட ஒரு நண்பர்.
இந்த மலையை சுற்றி வரும்போது நம்ம இவரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே கோவர்தனகிரிக்கு அபிஷேகமும் பண்ணலாம். அந்த இடமும் இருக்குது. நீங்கள் இது எல்லாம் சுற்றிட்டு அடுத்ததாக நீங்கள் போய் பார்க்குற இடம் தான் பகவான் ராசலீலை பண்ணார்ல அந்த இடம். இதைத்தான் பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. அதாவது பிருந்தாவன காடுகள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூண்டு குகை எதுவுமே இல்லை. நம்ம நேரடியாக சுற்றி பார்க்கலாம். இப்படி தான் ஓப்பனாக இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு மக்கள் வந்து இதை அதிகமாக தொட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்காத அளவுக்கு ஒரு கூண்டு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கூண்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு ஒரு சுற்றி அந்த பக்கம் வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் பகவான் ராதா கோபிகர்கள் கூட அந்த ராசலீலை பண்ண இடம். எப்போதுமே இங்கே தான் வந்து உட்காந்துட்டு தனிமையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பிருந்தாவன காடுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிருந்தாவன காடுகள் எங்கே இருக்குன்னா நம்ம மதுராவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு அளவுக்கு இடம் தெரிஞ்சிருந்தால் தான் எல்லாமே சுற்றி பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமம்தான். நீங்கள் ஒரு கைடு வச்சிக்கின்னு தான் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே மதுரா பயணம்னு சொல்லிட்டு மதுரா அந்த சிறைச்சாலை கோவிலை பற்றியும் 2வது கோகுலத்தில் பகவான் பிறந்ததை பற்றியும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு அங்கே பாருங்கள். பகவானை பற்றி நிறையா வீடியோக்களை நான் போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் இதேபோல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.